அன்பான நண்பர்களே, நம்முடைய தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாமங்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அவைகள் தேவனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே அதிலே முதலாவது நாமம் சிருஷ்டிகர், படைத்தவர். எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து துதி எழும்பிக் கொண்டே இருப்பது நல்லது. அருமையானவர்களே, ஆகவே 7 நாட்கள் படைத்தார் என்று 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுகிறது. 7ம் நல்லதாகவே படைத்தார். எப்படி எனக்கு தெரியும்? அவரே சொன்னார், நல்லது என்று தேவன் கண்டார். ஆகவே நல்லதே படைத்தார், ஆகவே நல்லதே கண்டார். இன்றைக்கி எல்லாம் நன்றாக இருக்கிறது. விழுந்து போன இந்த உலகத்தில் கூட எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் அருமையானவர்களே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். தேவன் நல்லவர். எல்லா படைப்புகளும் அவருக்குள்ளே இருந்து புரண்டு வந்திருக்கிறது. அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே அவர் படைத்தவர்களெல்லாம் நல்லவைகளாக இருக்கிறது என்பது உண்மை. 7 முழுமை அல்லது பூரணத்தை காட்டுகிறது. நம்முடைய தேவன் முற்றும் நல்லவர். அவர் பூரணர். பாருங்கள், ஆகவே இதை படைத்தது மனிதனுக்காக படைத்தார் என்பது மிக முக்கியமான காரியம். வெளிச்சம் அவருக்கு தேவையில்லை, ஆனால் வெளிச்சம் மனுஷனுக்கு தேவை என்று தேவன் கண்டு வெளிச்சத்தை படைத்தார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலேயே எதெல்லாம் நல்லது தேவை என்று கர்த்தர் முதலாவது காண்கிறார், 2வது படைக்கிறார், 3வது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். எல்லாவற்றுக்காகவும் நாம் துதிக்கும்படி எதிர்பார்க்கிறோம். தேவன் பூரணர். தேவனை குறித்த கேள்வி உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அடிப்படையான சத்தியம், உங்களை படைத்த தேவன் நல்ல தேவன், ரட்சித்த தேவன் நல்ல தேவன், பரிசுத்த ஆவியை கொடுத்த தேவன் நல்ல தேவன், இதுவரைக்கும் நடத்தின தேவன் நல்ல தேவன், இனியும் நடத்துவார், அவர் நல்லவர் என்று சத்திய வேதம் தெளிவாய் சொல்கிறது. இதை அடிப்படை சத்தியமாக நீங்கள் உள்ளத்துக்குள்ளே பதிக்க வேண்டும். அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தரும். வேதத்திலேயே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். பூரண சர்க்குணர் என்றால் என்ன பொருள்? குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவர் என்று பொருள். இவளை நீங்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்டால் பின்னாலே உங்களுக்கு அதனாலே நல்ல லாபம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்லுகிறார்.
தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சத்தியமாயிருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் சில அஸ்திபாரத்திலே நின்று ஊழியம் செய்தார்கள். அது என்ன என்றால், தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு துளி கூட இருள் இல்லை என்ற ஒரு வெளிச்சத்திலே நின்று அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்வது நல்லது. ஆனால் தேவனை குறித்த சரியான தி எக்ஸாக்ட் நாலேஜ் ஆஃப் காட், தேவனை குறித்து சரியான ஒரு அறிவோடு ஊழியம் செய்வது நல்ல லாபத்தை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது. எல்லாம் ஒழுங்கினோம், வெறுமை, இருள். ஆனால் முடிவு சம்பூரணம், எல்லாம் ஒழுங்கு, நிறைவு, வெளிச்சம், எல்லாமே அருமையாக நம்முடைய தலையீடாக மாறி போய்விட்டது. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சிருஷ்டிகர், அவர் படைக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலும் படைக்கப்பட வேண்டிய சில தேவையான காரியங்கள் இருக்கலாம். அது அவராலே படைக்க முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். தேவை நம்பிக்கை அல்லது விசுவாசம்தான். பாருங்க, இவ்வளவு உலகத்தை படைத்தவர் அந்த சின்ன காரியத்தை படைக்காதிருப்பது எப்படி என்பதை நாம் நம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கும் போதே இன்பமாக இருக்கிறது. எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். அருமையானவர்களே, குறைவு, குற்றம், இருட்டு என்பதற்கு இடமே இல்லாதபடி எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக அவர் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தின் ஆரம்பம், வேதத்தின் ஆரம்பம். ஆகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு கெட்ட உலகத்திலே விசுவாசிகளுக்கு மிக மிக தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வேதம் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் மனிதனுக்கு நல்லது என்று தேவன் கண்டார். நல்லதையே சிந்தித்து, நல்லதையே தியானித்து, நல்லதையே தீர்மானித்து, நல்லதையே படைத்து, நல்லதையே மனிதனுக்கு கொடுத்து, அதிலே இன்பம் காண்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எனக்கு அப்படி செய்துட்டார், இப்படி செய்துட்டார் அறியாமல் பேசாத. வேதத்தை வாசித்து வேதத்தின் அடிப்படையிலே பேச வேண்டியது விசுவாசிக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகவே எது நல்லதோ அதை சிந்தித்து தியானித்து
அதை திட்டமிட்டு அதை மாத்திரம் படைத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகர் குழம்பி போய் கிடக்கிறார்கள். எது தேவன், எது பிசாசு ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. பாருங்கள், அது நல்லதல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமை, வேத அறிவில்லாமை அருமையான சங்காரத்தில் கொண்டு போய் விடுன்னு போட்டிருக்கு. வேறு பெரிய பாவங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தேவனை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், வெளிச்சம் நல்லது. சகையின் ஒரு மனுஷன்தான், வாழ்க்கை முழுசு இருட்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நரகத்தில் 7 தட்டு இருக்கான். அது 7வது அடித்தட்டு இந்த ஆயக்காரர்கள் தான் கடவுள் ஒதுக்கி வச்சிருக்காருன்னு யூதர்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரன், அவர்களுக்கு தலைவன், பெரிய பணக்காரன். ஆனால் அவனுக்குள்ளே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. உங்களுக்குள்ளே இந்த ஆர்வம் இருக்கிறதா? பாருங்கள், இதுதான் உலகத்தில் பெரிய காரியம் என்று நான் நம்புகிறேன். தேவன் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். குள்ளனார்ந்தான், பெருங்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாது. ஆகவே அவர் போகிற அந்த பவனிக்கு முன்னால் ஓடுறான். ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே கிளைகளுக்குள்ளே உழைந்து கொண்டான். அந்த வழியாக இயேசு போகும்பொழுது நாம் இயேசுவை காண வேண்டும், தேவனை காண வேண்டும் என்ற ஒரு முயற்சி. இது கண்டிப்பாக அருமையானவர்களே நல்ல லாபத்தை தரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல வந்தவுடனே இயேசு அண்ணாந்து பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர் இவன் ஒரு படுபாவி. இவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, சகைவி சீக்கிரமாய் நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. ஆண்டவரை பற்றி வேத வசனத்திலிருந்து நல்ல படங்களை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் லாபகரமாக முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன நினைச்சான பிரதர், அது அது உளறல் அருமையானே, உளறல் பேச்சு. விசுவாசி நீதிமான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே சகைவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததியும் சந்தானத்தையும் பாதித்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சகைவனுடைய வீடு இருட்டாக இருக்கிறது. அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தேவை என்பதை தேவன் அறிந்து அவனை தேடி அருமையான இந்த வெளிச்சத்தை சுமந்து செல்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி அவர் வெளிச்சத்தை சுமந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதே தேவன் தான், மாறாதவர். ஆகவே வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்றால் அவருடைய பேர் இயேசு. இயேசுவே உள்ளே வாரும் என்று உள்ளத்தில் அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இருட்டு மறைய ஆரம்பிக்கும், கேள்விகள் மறைய ஆரம்பிக்கும், பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும், மனது நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தேவை. நீங்கள் ஒருவேளை இந்த காலவெளியில் யோசிக்கலாம், இதுதான் என் தேவை பாஸ்டர்,
இல்லை, இயேசு தான் அதனுடைய தேவை. இயேசு உள்ளே வந்தாருன்னா வெளிச்சம் வரும். வெளிச்சம் வரும்போது தேவையில்லாத இருட்டுகள் வெளியே விரட்டி அடிக்கப்படுகிறது. வாழ்க்கையிலே தெளிவு ஏற்படும். அருமையானவர்களே, நல்ல வாழ்க்கை உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். நடக்க வேண்டிய பாதை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே இந்த இயேசு அருமையானவர்களே, இருட்டை நீக்கி வெளிச்சத்தை மனிதனுக்கு கொடுக்கும்படி இந்த பூலோகத்திலே வந்த தேவன் என்பதை நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், இயேசு வந்த மாத்திரத்திலே அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவன் சொல்கிறான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுங்க. எல்லாம் கொள்ளையடித்து சம்பாதித்த பணம், ஒன்றுமே நியாயமான பணம் கிடையாது. ஆனால் கர்த்தர் இயேசு வெளிச்சம் உள்ளத்துக்குள்ளே வரும்போது இருட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறது. அவனா சொல்கிறான், ஆஸ்திகள் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். எவனிடத்திலாவது அநியாயமால் இது எதையாவது வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறான். எல்லார்ட்டையும் அநியாயமாக தான் வாங்கியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதெல்லாம் பெருசாக தெரில. இப்போ முன்னால் பணம் கடவுள் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சு, இப்போ அதெல்லாம் தூக்கி விசிறி அடிப்பதற்கு உள்ளத்துக்குள்ளே ஒளி வந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒளி வரும் பொழுது இருள் மறைகிறது, பாவம் மறைகிறது, குற்றம் மறைகிறது. அருமையானவர்களே, நல்ல ஒரு மனிதனாக இந்த பூலோகத்திலே வாழும்படி இந்த இயேசுவின் வெளிச்சம் உதவி செய்கிறது. பாருங்கள், உடனே இயேசு போய் விற்று கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கணக்கை சொல்லி வாப்பான்னு சொல்லலை. ஒரு வார்த்தையும் சொல்லலை. இவன் நீண்ட பாவ அறிக்கையை பண்ணியிருக்கான். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். அதற்கு அப்புறம் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி நாம் கேட்கோம். நம்மகிட்ட கேட்டுட்டு அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு, இருளடைந்த வீட்டுக்கு, பாழடைந்த வீட்டுக்கு, நொறுங்கி போன வீட்டுக்கு, இனி நம்பிக்கை இல்லை, டெட் என்று முடிந்தது என்று ஒரு நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அருமையான ஆத்மாவே, இந்த காலை வேளையிலே இயேசுங்கிற தேவனுடைய வெளிச்சம் உடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எல்லா தேவையற்ற இருட்டும் தானாக மறைந்து ஓடி போய்விடும், ஒளிந்து கொள்ளும். அருமையானவர்களே, நல்ல பாதையை இவர் உங்களுக்கு காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆயக்காரன் சொன்னாங்க, அவன் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்காங்கிறது ஆச்சரியமான காரியம். பெரிய ஐயர்வாளும் பிஷப்பும் மார்க்க தலைவர் நரகத்தில் இருக்கும் பொழுது இந்த கொடும்பாவி அருமையானே பரலோகத்தில் இருக்கிறான். இதுதான் வெளிச்சம் செய்கிற வேலை. இவ்வளோ இருட்டாக இருக்கேன்னு யோசிக்கும்போது இல்லை கொஞ்சம் வெளிச்சத்தை கொண்டு காமிச்சா இருள் தானாக மறைந்து போகும். மக்களுடைய கேள்வி என்ன, இந்த பாவத்தை எப்படி விடுறது, அந்த பாவத்தை எப்படி விடுறது? நீ விடுறது இல்லை, வெளிச்சம் பாவத்தை வெளியே விரட்டி அடிக்கும் என்று வேதம் சொல்லுறது. ஆகவே நீ பிரயாசப்படுறது இல்லை பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அவர் சகைவியை தேடி வந்தார். அவர் இந்த காலை வேளையிலே உன்னை தேடி வந்திருக்கிறார். உனக்கு சமாதானம் கொடுப்பதற்காக, நிம்மதி அளிப்பதற்காக, பாவ மன்னிப்பை தருவதற்காக, உள்ளத்தை கழுவுவதற்காக தேவன் காலை வேளையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம்
அவரை சீக்கிரமாக நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடணும். அதுதான் ஒளியை அருமையானவர்களை விரும்பாதவர்கள் ஒருவரும் இல்லை. இயேசுன்னொன்னே இவர் மதத்தைச் சேர்ந்தவர் என்று மூடத்தனமாக இன்றைக்கு அநேக மக்கள் நம்புகிறார்கள். இயேசு, நான் ஒரு மதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் அது மெம்பரை சேருங்கன்னு சொல்லி யார்ட்டையும் கேட்கல. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். யாராயிருந்தாலும் வாழ்க்கை இருட்டாயிருக்கிறது, போகிற பாதை தெரியவில்லை, எங்கே போக வேண்டும் என்று தெளிவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அவரை உள்ளே அழைக்க வேண்டும். அவர் பாதை காட்டுவார், வெளிச்சம் வீசுவார், அருமையான இருளை நீக்குவார். வாழ்க்கை பாதையிலே தெளிவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் நமக்கு அவர் காண்பிப்பார். ஆகவே நம்முடைய நல்வாழ்வுக்காக இந்த வெளிச்சம் இந்த உலகத்திலே உதித்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இயேசு இந்த சகேயுவை தேடி வந்தார். இவனுடைய பாவங்களுக்காக அவனை தண்டிக்கவில்லை, பாவங்களுக்காக அவனை திட்டவில்லை. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்கள். அநேக கிறிஸ்தவ மக்கள் கூட அறிவு இல்லாமல் இருக்காங்க. இவனை திட்டல, இவன் பாவம் கணக்கெல்லாம் கர்த்தர் கேட்கல. பாவ கணக்கை அவன் சொல்கிறான், இவர் காதலே போட்டுக்கல. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி அறிவு இந்த இடத்த நிரப்புவதாக, உன்னை என்னை நிரப்புவதாக. இந்த தேவனை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அநீதி நிறைந்த இந்த உலகத்திலே, கேடுபாடுகள் நிறைந்திருக்கின்ற உலகத்திலே நமக்கு வாழ்க்கையிலே வெளிச்சம் வீசும் என்பதை தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று இந்த இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கி மந்திரி வந்து ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம வீட்டு கதவை தட்டினார்னா எவ்வளவு பெருமையாக மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறார், வீட்டு கதவை நான் தட்டிகிட்டு இருக்கேன். நாம் யார், அவர் யார் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் அறிவு வரட்டும். வானாதி வானங்களையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன் நம்ம வீட்டுக்கு வாசல்னு கதவை தட்டி கொண்டு இருக்கிறார் நிலப்பட்டிருக்கிறது. இப்போ கொண்டி உன் கையில் இருக்குது, உன் எதிர்காலம் உன் கையில் இருக்குது. எதிர்காலம் கடவுள் கையில் இருக்குதுன்னு சொல்லாத. அருமையானவர்களே, எதிர்காலம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. கொண்டியை திறக்க வேண்டியது ஓம் பொறுப்பு, அவர் பொறுப்பு கிடையாது. ஆகவே இந்த காலை வேளையிலே கொண்டியை திறந்து விட்டீன்னா கர்த்தர் உள்ளே வருகிறது மாத்திரமல்ல, அவர் உன்னோடு போஜனம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மந்திரி நம்ம வீட்டில் போஜனம் பண்ணார்னா 10 இடத்துலையாவது சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஆனால் இந்த ராஜாதி ராஜா அவர் சொல்லுகிறார், உன் கூட போஜனம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது நீண்ட காலம் தொடரும். இந்த சரீரம் செத்ததுக்கு அப்புறமும் தொடரும், நித்தியம் வரைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு நட்பை உன்னோடு உண்டாக்க விரும்புகிறேன். இருட்டாயிருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாவதாக என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை உள்ளத்திலே சுந்தராட்சியராக ஏற்றுக்கொள்ளாமல் இங்கே உட்கார்ந்திருக்கிற அருமை மக்கள், நீங்கள் அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ராஜபோஜனம்,
ராஜபந்தி, ராஜாதி ராஜாவோடு உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு அனுபவம், அது ஆரம்ப அனுபவம் என்பதை தேவன் சொல்லுகிறார். அதுக்கு வர நித்தியமாய் நல்ல காலம் அருமையானவர்களே, உங்களுக்கு தெளிவாக அருமையானவர்களே வெளிப்பட ஆரம்பிக்கும். மனுஷன் இன்னைக்கு நல்ல காலம் வராதான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். நல்ல காலம் அவருடைய பேர் இயேசு. நாங்கள் அதை கண்டுபிடித்து கொண்டோம். நாங்கள் இன்றைக்கி நல்ல காலத்தை தேடிக்கிட்டு இருக்கல, நல்ல காலம் எங்களுக்குள்ளே இருக்கிறார். வெளிச்சம் உள்ளே இருக்கிறது. நல்ல காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களையும் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அழைக்கிறோம். உங்களுடைய நல்வாழ்வுக்காக பாருங்கள், இந்த அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. அது மாத்திரமல்ல, 2வது நாளிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். வாசிக்கவே இன்பமாயிருக்கிறது. பாருங்கள், தண்ணி எல்லா பக்கமும் பூமியில் கிடந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? ஒழுங்கினோம். ஆனால் 2ஆம் நாளில் கர்த்தர் படைக்கப்பட்ட அந்த தண்ணீரை ஓரிடத்திலே ஒதுக்கி அதற்கு சமுத்திரம் பேர் கொடுத்தாரு. இந்த காய்ந்த தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். ஆகவே மனிதனுக்கு தண்ணிக்குள்ளே வாழ முடியாது, பூமியில் வாழ முடியும். இவனுக்காக ஒரு பூமியை அவர் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்னால் இல்லை, இப்போ பூமி வந்து விட்டது, செழிப்பு வந்து விட்டது, இதுவரை இல்லாதது வந்து விட்டது. இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில் நீ காணாத அநேக நல்ல காரியங்களை இந்த இயேசுவில் நீ காண்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். உனக்காக ஒரு பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. வானங்கள் தேவனுடையவைகள், பூமியையோ மனுபுத்தருக்கு கொடுத்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உன்னுடைய ஆளுகைக்கு, உன்னுடைய அதிகாரத்துக்கு, உன்னுடைய லாபத்திற்கு படைக்கப்பட்டது இந்த பூமி என்று தெரிந்தோள். தேவனுடைய ஆசையெல்லாம் அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்க வேண்டும், அவருக்கு பிள்ளைகள் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் இந்த பூமி முழுவதையும் நிரப்பி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதைத்தான் சொன்னார், நீங்கள் பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று 1ஆம் அதிகாரத்திலே அவர் கட்டளை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே பூமி மனுக்குலத்திற்காக படைக்கப்பட்டிருக்குது. இந்த பூமியில் வந்து கர்த்தர் குடிச்சப்படுத்த தங்கிட்டு இருக்க போகிறதில்ல. பூமி மனிதனுக்காக, அவனுடைய நலனுக்காக படைக்கப்பட்டது. ஆகவே பரலோகத்தை அவருக்காக படைத்தார். அவர் இங்கே வாழுகிறார். பூமியில் வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு அது அவசியமாக இருக்கிறது. உனக்கு எது அவசியமோ அதை முன்பே காண்கிற தேவன், அதை தியானிக்கிற தேவன், அதை படைக்கிற தேவன். நீ அதை அனுபவிக்கும் பொழுது அதில் மகிழுகிற தேவன். நம்முடைய தேவனை பெற்ற சரியான படத்தை தேவாவியானவர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக.
அருமையானவர்களே, பாருங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சரீரத்தை ஒடுக்கி உபவாசம் இருந்து கா கடவுளுடைய காலை திருகி அவர்கிட்ட பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்கிறது. நாம் அதை எடுத்து அனுபவித்து அவருக்கு நன்றி செலுத்துவது கிறிஸ்தவ ஜீவியத்திலே முக்கியமான அம்சம் என்பதை திட்டமாய் நீதிமான்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாவம் மன்னிக்கப்பட்ட போதாது, கிறிஸ்தவ ஜீவியத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அநேகருடைய கேள்வி, ஏன் சிலரை ஆசீர்வதிச்சிருக்காரு, சிலர் அப்படியே இருந்திடத்திலேயே ஏன் இருக்காங்க என்ற கேள்வியோடு சிலர் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல. இது சும்மா உட்கார்ற பிஸ்னஸ் இல்லை. இது நித்தியத்துக்கு போகிற ஒரு பெரிய பயணம், பயணத்தின் ஆரம்பம். முன்னாலே இயேசு போகிறார், அவருடைய பின்னாலே நாம் தொடர்கிறோம். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த புஸ்தகத்தை புரட்டி கர்த்தாவே கற்றுத்தாரும் என்ற ஜெபத்தோடு தாழ்மையோடு இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கற்றுக்கொண்டு வாழ்க்கையை அதில் செட் பண்ணும் பொழுது அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கிறது. பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் அது நமக்கு பலிக்க ஆரம்பிக்கிறது. எபிரேயர் 13:15 வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அருமையானவர்களுடைய வாய் கண்ட பேச்சுக்களாலும் நிரம்பியிருக்க முடியாது, உயர்வு வராது. All the blessings of God are conditional. ஆகவே எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்குட்பட்டவை. பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களை இங்கு தேடி வர வேண்டுமானால் நீங்கள் சகையை போல தேவன் எப்படிப்பட்டவரோ என்று இந்த வேத புஸ்தகத்தில் அருமையானவர்களே ஆராய்ந்து தேடுகிற ஒரு மனுஷியாய் இருக்க வேண்டும். சும்மா இருக்க முடியாது. அநேருடைய பிரச்சனை சும்மா இருக்கிறது, வீண் பேச்சு பேசுறது, கண்ட பத்திரிகையும் வாசிக்கிறது. அருமையானவர்களே, கவனிங்கள். பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. வாழ்க்கை பார்த்தா உலக மனுஷன் மாதிரி அருமையானவர்களே இருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதங்கள் தகுதியான ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களை தகுதி ஆக்கும் வரைக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை அடைய முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எப்போதும் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் தேவனுக்கு எழும்ப வேண்டும். காரணம், அழகான மலைகள், அழகான கடல், அழகான பறவைகள், அழகான மீன்கள், எத்தனையோ அழகான நட்சத்திரங்கள், இன்னும் சொல்ல முடியாத கணக்கில் அடங்காத ஆசீர்வாதங்களின் நன்மைகளை அவர் பூமியிலே படைத்து அந்த பூமியை உனக்கென்று கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் பொழுது சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறான், மனுஷனின் நினைப்பதற்கும்
மனுபுத்திரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சூரியனை பார்க்கும்போது ஜொலிக்குது, சந்திரனை பார்க்கும்போது ஜொலிக்குது, நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஜொலிக்குது. ஆனால் மனுஷன் எப்படியோ இருக்கிறான். இந்த மனுஷனை அவர் விசாரிக்கிறார் என்று கண்டுகொள்ளும்போது அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே அருமை நண்பர்களே, கர்த்தருக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்காதவர்கள் இந்த காலை வேளையிலே இயேசுவே உள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். வேதத்திலே அடுத்து வாசிக்கிறோம், இந்த பூமியை ஏன் படைச்சான்னு சொல்லி காரணத்தை அங்கே நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அப்பொழுது அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளை தங்களில் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லதென்று கண்டார். அருமையானுடைய கவனியங்கள், நெல்லை விதைக்கிறீர்கள், அதை அறுக்க போகும்போது அது எல்லாம் கோதுமையாக கொட்டிச்சுன்னா விவசாயி மயங்கி விழுந்துருவான். பாருங்கள், என்ன அதுக்குள்ளே நெல்லை தான் அவன் எதிர்பார்க்கான். இவன் இப்படி எதிர்பார்ப்பான் என்று கர்த்தருக்கு முன்னாடியே தெரியும். அதை ஆரம்பத்திலேயே அவர் பார்த்தார், சிந்தித்தார், அதன்படியே படைத்தார். இன்றைக்கு மனிதனுக்கு அது நல்லது என்று காணும்போது அவருக்கு அது நல்லதாக தெரிகிறது. சொல்கிறேன், ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தாறுமாறாக எதையும் செய்த தேவன் அல்ல இந்த தேவன். எல்லாம் ஒழுங்கு கரம்பம். ஆரஞ்சு பழத்துக்குள்ளே ஆரஞ்சு கொட்டையை வச்சுருக்காரு, ஆப்பிள் பழத்துக்குள்ளே ஆப்பிள் கொட்டையை வச்சுருக்காரு, நெல்லுக்குள்ளே நெல், புல்லுக்குள்ளே புல், எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு கிரமம். தேவனை பார்த்து அருமையான இப்படி செஞ்சிட்டார என்று கேள்வி கேட்பதற்கு இடமே கிடையாது. என்னுடைய கிறிஸ்தவ ஜீவித்தின் ஆரம்பத்திலே என்னுடைய ஜெபமே கர்த்தர்ட்ட கேள்வி கேட்கறது தான். ஆண்டவரே, நீ அதை அப்படி செய்திருக்கக்கூடாது, இது இப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சிருப்பீர்னா நல்லாயிருக்கும். அப்படி 3/4 மணி நேரம் எதையாவது உளறிட்டு எழும்பிடுவான். எனக்கு பெரிய திருப்தி, நான் பெரிய ஜெபவீரன்னு. ஆனால் அது உளறல் என்பது அருமையால் இப்போ தான் எனக்கு புரிகிறது. தேவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? அவரிடத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? அவர் மகா பெரிய ஞானி. ஆகவே நெல்லுக்குள்ள நெல்ல உங்கள் போட்டையும் ஆலோசனை கொடுத்ததுனால அருமையானவர்களே, வயல் விளைவிக்கவில்லை, செடி விளைவிக்கவில்லை. தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டமிட்டு அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். நெல்லை கொடுக்குது, கோதுமைக்கு கொடுக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஷாக்கும் இல்லை. அங்கே போய் பார்த்த உடனே வேறு எதையோ பார்த்து நாம் அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிற தேவன். ஞானியாகி சாலமோன் இதை திட்டமாய் முன்கூட்டியே அறிந்து அவன் சொன்னான்,
அவர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ஆகவே சிலர் சில காரியங்களுக்கு பதில் வரலன்னு சொல்லி பதஷ்டமடைந்திருக்கிறீர்கள், பதறுகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் அதினதின் சமயத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று விசுவாசி, நம்பு. உன்னுடைய நம்பிக்கையின்படியே நிச்சயமாகவே நடக்கும். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நல்லது என்று சொல்லிவிட்டார். இன்னொரு வசனம் கலாத்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே கடைசி அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள். நெல்ல விதைச்சா நெல்லு தான் அறுப்ப, கேரண்டி. என்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், அது நல்லது, உனக்கு நல்லது. சிலருக்கு கிடைச்சது மேலே திருப்தி இல்லை, அவங்களுக்கு ஒரு அதிருப்தி, ஒரு விரக்தி. கர்த்தரா நல்லது இல்லை, ஏன்னா தேவன் நல்லது என்று கண்டு உனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ உனக்கு விளங்காது, பின்னால் அது நல்லதுன்னு சொல்லி நீ கண்டுபிடிப்பாய். ஏனென்றால் கர்த்தர் தப்பு போடுறவர் கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்தவள். ஆகவே மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். ஆகவே நாளை தினத்தில் நல்ல காரியங்களை அறுக்கும்படி இன்றைக்கு விதைக்கும் பொறுப்பை உன்னுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நெல் என் கையில் இருக்குது, கோதுமை என் கையில் இருக்குது, எடுத்து இது இங்கே வீசுவேன், அதை அங்கே வீசுவேன்னு சொல்லி வீச முடியாது. எல்லாம் நாளைக்கு வாழ்க்கை தாறுமாறாகி போய்விடும். ஜாக்கிரதை. விசுவாசிகள், நீதிமான்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே மனுஷன் எதை விதைக்கிறானோ, எப்படி விதைக்கிறானோ அதன்படியே அறுப்பான். அது அவனை தான் பாதிக்கும், வேறு யாரையும் பாதிக்கிறதை காட்டிலும் அதிகமான பாதிப்பை அவனுக்கு கொடுக்கும் என்று சர்வத்தையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பேசும்போது நல்ல காரியத்தை பேசுங்க, சிந்திக்கும் பொழுது நல்ல காரியத்தை சிந்தியுங்கள், கேட்கறது நல்ல பத்திரிகையை வாசியுங்க. அருமையான செயல்கள் நல்ல செயலாக இருக்கட்டும், நன்மை செய்யுங்க. முடியாவிட்டால் சும்மா இருங்க, யாரையும் குறித்து கெடுத்து பேசாதிருங்கள். நாளைக்கு அது 100ஆய் பெருகி உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி வந்துவிடும் என்று வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது. ஆகவே அறிவில்லாமல் சங்காரமாக இருக்கிற கூட்டத்தில் நாம் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கு தேவன் விதைக்க சொல்லுகிற சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கலாம். இந்த கோயிலில் இந்த மாதிரி கேமரா முன்னால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அருமையானவர்களே, என்னுடைய சொத்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பழைய சைக்கிள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு பொன் தொழில்களை காட்டிலும் விலையேற பெற்றதாய் தெரிந்தது. 25 வருஷத்துக்கு முன்னால் விலையேற பெற்றதாய் தெரிந்தது. எல்லா நேரங்களும் இந்த புத்தகத்தில் தியானமாயிருந்து இதையே பேசி இதையே கேட்டு ராத்திரி பலா வாழ்க்கை விதமாக வார்த்தைக்கு அர்ப்பணித்ததன் பலனாக
இவையெல்லாம் எங்கேருந்து வந்துவிட்டது? ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வார்த்தை முக்கியம் என்பதை அறிந்து எதை கேட்கிறோமோ அதை செய்யும்படி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரோம் என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காதில் கேட்குறதும் அடுத்த காதில் மறக்கிறதும் அருமையானவர்களே, உலகத்தான போல ஜீவிக்கிற ஜீவியமும் நல்ல எதிர்காலத்தை நம்ம கொண்டு வராது. ஆகவே அதனுடைய பலாபலன், இந்த கேமராவை நான் தேடி போகல, இந்த காரை நான் தேடி போகல, பஸ்ஸை நான் தேடி போகல. அவைகள் அருமையானவர்களே இழுக்கப்படுகிறது. காந்தம் எப்படி இரும்பு இழுக்கிறதோ அதுபோல தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய மனுஷன் இழுக்கும்படி ஒரு நிதியை தேவன் வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் இது பலிக்கும். நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று அருமையானவர்களே திட்டமிட வேண்டும். ஏதோ முடிஞ்சால் நன்மை செய்ய போகிறேன், இல்லாட்ட சும்மா இருக்க போகிறேன். வாய இஷ்டம் போல திறக்கிறது இல்லை. தப்புன்னா கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவுறது. காதை அவசியமில்லாத காரியங்களுக்கு விளக்கிறது. தீமையான காரியங்களை கேட்கறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது. அருமையான பிள்ளை, இவளெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் வரும் பொழுது வெற்றி கைகூடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுவுக்கு கல்வாரிக்கு போகிறதுக்கு லேசாக இல்லை. பாருங்கள், இந்த வேலை என்னை விட்டு நீங்கி கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். கல்வாரிக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. முழு மனதாக மனுஷமான ரீதியிலே அவர் நம்முடைய பிரதிநிதியாக இந்த பூர்வத்துக்கு வந்தபடினாலே மனுஷிகமான எண்ணங்கள் அவருக்கு வந்தது தப்பு இல்லை. ஆனால் உடனே திருப்பிக்கிறாரு, ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. கஷ்டமாக இருந்தாலும் அருமையானவர்களே, கல்வாரிக்கு போனார். இன்றைக்கு முழு மனு வர்க்கம் 800 கோடி மக்கள் இந்த இயேசுவின் கல்வாரி புண்ணியத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறது. அவருடைய இருள் மாறி இருக்கிறது. சாபம் நீங்கி இருக்கிறது. ரோகங்கள் பறந்திருக்கிறது. பாவங்கள் ஓடி இருக்கிறது. உண்மையிலும் உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 4வதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இதமாய் சொல்கிறது, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, பாருங்கள், எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கி சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லைன்னு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். தேவன் சந்திரனையும் சூரியனையும் காலக்குறிப்புக்காக படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 104, 19. சந்திரனை காலக்குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். சாயங்காலம் ஆயிட்டுன்னா மேக்கப் போகணும். அஸ்தமனத்தை அறியும், அங்கே போக வேண்டும் என்று அதுக்கு தெரியும். ஏனென்றால் படைத்தவர் கட்டளையிட்டிருக்கிறார். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகிறது, அதிலே சகல காட்டு ஜீவனும் நடமாடும். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு தேடும்.
சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்கள் படுத்துக்கொள்ளும். எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்க. காட்டு மிருகங்களுக்கு அறிவு இருக்குது. சூரியன் உதிக்கும் போது இது மனுஷனுடைய டைமு. நாம் காட்டுக்குள்ளே போய் ஒதுங்கி படுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். ஆகவே நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக நல்லதென்று அவர் தெரிந்து வைத்ததை அவர் சிந்தித்து தியானித்து பல ஆண்டுகள் கணக்கிட்டு ரெண்டாவது அதை பேசுகிறார், மூன்றாவது அதை கொண்டு வருகிறார் ரியாலிட்டிக்குள்ள. நம்முடைய வாழ்க்கையில் அதே விதமாக செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு காது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான அவரை போல நாம் செயல்படலாம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. பெர்ஃபெக்டாக இல்லாட்டாலும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால்தான் முன்னேற்றம் என்பதை திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த காட்டு மிருகெல்லாம் பாருங்கள், சூரியன் உதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் சூடாகும்போது அது தெரிஞ்சது நாம் காட்டில் போய் ஒதுங்கிடணும். இது மனுஷனுடைய டைம். யார் அதுக்கு சொல்லிக் கொடுத்தது? படைத்த தேவன். அவர் அவைகளை காட்டிலும் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமாக நன்மைக்கென்றே செய்கிறவர். எல்லாம் அவரிடத்தில் கேட்டு அருமையானவர்களே நாம் செய்யும்படி அவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 19ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாக சொல்லுகிறான், சூரியன் தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த வசனம். சூரியன் இஷ்டம் போல ஓட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அது எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஆனால் தன் பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாதம் மாறிச்சுன்னு சொன்னால் உலகமே மாறிவிடும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவன் என்ன வைத்திருக்கிறார், என்னை பற்றி என்ன செய்ய சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதன்படி அமைத்து கொண்டோமானால் எல்லாம் நல்லா ஒரு பிரச்சனை இல்லாமல் அருமையானவர்களே போகும்படி தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து போவோம். 5ஆம் படைப்பு, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறையுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பட்சிகளெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. மயிலை பாருங்கள், ஒரே பறவையில் எத்தனை கலர் இருக்கோ எனக்கு தெரியாது. எல்லாம் அருமையான தேவனுடைய ஞானம். எல்லாவற்றையும் மனிதனுக்கென்று கர்த்தர் படைத்திருக்கிறார், நல்லதற்கென்றே படைத்திருக்கிறார். ஆகவே நல்ல வண்ண வண்ணமான ஆடைகளை அணிவது ஒரு தப்பு இல்லை. பாருங்கள், சில விசுவாசிகளுக்கு 2 கலர் தான் தெரியும். ஒன்று ஒயிட்டு, அடுத்தது ஆஃப் ஒயிட்டு. இந்த 2 தான் தெரியும்.
ஜவுளி கடையில் போனால் அதை தவிர மற்ற கலர்கள் இருக்குதுங்கிறதுனா அவங்க கண்ணுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசுவாசியானதுலேருந்து எல்லாவற்றையும் ஒதுக்கியாச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, அழகான பறவைகளை பாரு, அழகான மீன்களை பாரு, அதெல்லாம் அந்த உலகத்தில் உனக்கு மாதிரியாக நான் வச்சுருக்கேன். அந்த சின்ன ஜந்துக்களுக்கு அவ்வளவு அறிவு இருக்கிறது. அது கர்த்தர் நமக்கு இந்த கலரை கொடுத்துருக்காருன்னு சொல்லி மிக சந்தோஷமாக பாருங்கள், கர்த்தரை சுகித்து கொண்டிருக்கிறது. நீ அதை பார்த்து கலர் கலராக நல்லா ஆடைகளை அணிய தீர்மானி, கர்த்தர் அதை பெருகி தருவார். ஒருத்தர் கேட்டார், ஐயா பரலோகத்தில் எல்லாம் வெள்ளை தானே, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், பரலோகத்துக்கு போன பிறகு அதை பார்த்துக்கிடுவோம், நாமும் வெள்ளையில் இறங்கிடுவோம். ஆனால் அந்த பூலோகத்தில் கர்த்தர் கலர் கலராக வச்சுருக்காரு. இதை ஆஃப் ஒயிட்டுக்கு வைக்கலை. எல்லா பறவைகளும் ஆஃப் ஒயிட்டாக தான் இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், போர் அடிச்சிடும். ஆகவே நீதிமான்கள் மாறுங்கள், வசனத்தின்படி மாறுங்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். 6வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகி நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கிடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, நாட்டு மிருகங்களும் வேணும், காட்டு மிருகங்களும் வேணும், ரெண்டையும் தேவன் படைத்திருக்கிறார். ரெண்டுமே மனிதனுக்கு நல்லது என்று அவர் இங்கே சொல்லுறதை பார்க்கிறோம். ஒன்றும் வேண்டான்னு நாம் சொல்ல முடியாது. கருப்பு மாடு பச்சை புல்லை தின்னுட்டு வெள்ளை பாலை கொடுக்குதுன்னா இதெல்லாம் தேவனுடைய ஒரு படைப்பு. ஆச்சரியம். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் பார்த்து துதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்றார். கர்த்தருடைய கடைசி படைப்பை பாருங்கள், மனுஷனை கடைசியாக படைச்சிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் எல்லாவற்றையும் ஆளுவதற்காக, தாழ்ந்து போவதற்காக, வீழ்ந்து போவதற்காக, அருமையான தோற்று போவதற்காக. இன்றைக்கி அருமையான சின்ன பள்ளி டிக்கின்னு அடித்தா கூட மனுஷன் பயந்து தவிக்கிறான். ஆனால் மனுஷனை ராஜாவாக படைத்தார் 7ஆவது நாள். எல்லாவற்றையும் ஆண்டுகொள். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற ஆலோசனை என்றால், எல்லாவற்றையும் ஆண்டுகொள். உன்னுடைய சரீரத்தை ஆண்டுகொள், குடும்பத்தை ஆண்டுகொள், பணத்தை ஆண்டுகொள், எல்லாவற்றையும் ஆண்டுகொள். எல்லாம் நியாயமாய் நீதியாக இருக்கட்டும். உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கென்றே காத்திருக்கிறது. உனக்காக நான் இதை படைத்திருக்கிறேன். அது உன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக பலிக்கும். அது நிச்சயம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். நம்முடைய தேவனுக்காக, அருமையான படைப்புகளுக்காக, அருமையான பூமிக்காக, அருமையான பறவைகள் எல்லாவற்றுக்காகவும் இந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அநேர் துதிக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, அறிவாயிரு, ஆசீர்வாதத்துக்கு வழியை வகுத்து கொடு, எப்போதும் துதி உடைய வாயில் இருக்கட்டும். எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எல்லாவற்றையும் பல நூறாண்டுகளுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி மனுஷனுக்கு எது நல்லதோ அதை கர்த்தாவே நீர் முன்கூட்டியே பார்த்து சிந்தித்து அவைகளை படைத்து பேசி தகப்பனே இன்னைக்கு எல்லாவற்றையும் மனுஷனுக்காக செய்து முடித்திருக்கிற அன்பை நான் நினைத்து துதிக்கிறோம். எல்லாருக்கும் துதிக்கத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளும் நீங்கி போவதாக, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, எல்லா படைக்கப்பட வேண்டிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மக்களுக்கு படைக்கப்படுவதாக, நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி.